சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகை மண்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. சிற்றம்பலம். இன்றைய நாள் 63 நாயன்மார்களுள் ஒருவரான தண்டியடிகளுடைய குருபூசை திருநாள், நன்னாள், பொன்னாள். எம்பெருமான் சிவபெருமானை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பது அப்பர் பெருமானுடைய அருள்வாக்கு. அந்த வகையிலே இன்று நாம் பெருமானுடைய புகழையும் அடியாருடைய புகழையும் பேச இருக்கின்றோம். தண்டியடிகள் நம்ம 63 நாயன்மார்களிலே பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் 3 நாயன்மார்களை பெயரை சொல்லி அவருடைய வரலாற்று அந்த நிகழ்வை தொடங்குவார். அந்த 3 பேர் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, மங்கையர்க்கரசியார் ஒன்று, திருநாவுக்கரசர் ஒருவர், அதோட நம்மளுடைய தண்டியடிக நாயனாரும் ஒருவர். மங்கையர்க்கரசியார், திருநாவுக்கரசர், தண்டியடிகள், இவங்க 3 பேரையும் முதலில் பெயரை சொல்லி வரலாற்றை ஆரம்பிக்கக்கூடிய நாயன்மார்கள்னா 3 பேர் தான். மற்ற நாயன்மார்களை சொல்லும்போது நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, ஊர் சிறப்பு, நாயன்மாருடைய குலச்சிறப்பு அதெல்லாம் சொல்லி அதன் பிறகு தான் அவருடைய வரலாற்று நிகழ்வுக்கு வருவார், அவருடைய பேர் வரும். ஆனால் நம்மளுடைய இந்த 3 பேருக்கும் முதலிலே பேரை சொல்லியே ஆரம்பிக்கக்கூடிய சிறப்பு பெற்றவர்கள். மங்கையருக்கு தனியரசு எங்கள் தெய்வம் சொல்வார். அந்த அம்மையாருடைய வரலாற்றை ஆரம்பிக்கும் பொழுது முதலிலே பேரிலே ஆரம்பிக்கக்கூடிய வரலாறு மங்கையர்க்கரசியாருடைய வரலாறு. கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலல் ஒருவன் போதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவா யாவதும் இதுவே அப்படின்றார். ஆனால் சேக்கிழார் மங்கையருக்கு தனியரசு எங்கள் தெய்வம், தென்னவர் பழி தீர்த்த தெய்வப்பாவை அப்படியெல்லாம் அடைமொழி கொடுப்பார். அப்பேற்பட்ட அந்த அம்மையார். அதுக்கு அடுத்து சொல்றது திருநாவுக்கு அரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். முதல்ல திருநாவுக்கு அரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள அப்படின்னு திருநாவுக்கரசருடைய பெருமையை என்னுடைய ஒரு நாவுனால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த திருநாமத்தை முதலாக வைத்து அவருடைய வரலாற்று சுருக்க செய்தியை சொல்ல வருகின்றார் சேக்கிழார் பெருமான். அதுபோல் தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் பெரும் தவமுடையாருங்கிறார். முதல்ல தண்டியடிகள்னு சொல்கிறார். அதே போல் திருநாவுக்கரசர் சொல்கிறார். அதே மாதிரி மங்கையர்க்கரசியார். வேறு எந்த நாயனாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லவே மாட்டார். முதல்ல அந்த நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, ஊர் சிறப்பு இதெல்லாம் சொல்லி தான் அதுக்கடுத்து தான் வருவார். அவருடைய என்ன குலத்தில் பிறந்திருக்காரு, அவருடைய தாய் தந்தை என்ன, அந்த எல்லாம் வரிசையாக சொல்லுவார். இந்த 3 பேரை பார்த்தீங்கன்னா அவங்க பேர்லேயே முதல்ல அவங்க வரலாற்று நிகழ்வு ஆரம்பிக்கும். அந்த வகையில் நம்ம தண்டியடிகளுடைய வரலாற்று நிகழ்வும் நம்மளுடைய சேக்கிழார் தண்டியடிகள் திருவாரூர் பெருக்கும் பெரும் தவமுடையார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பெரிய தவமுடையார் தான் அவர். பிறந்தது திருவாரூர். திருவாரூர் நமக்கு எல்லாம் தெரியும், பிறக்க முக்தி. திருவாரூரில் பிறந்தாலே போதும், முக்தி தான், ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம். ஆனால் திருவாரூரில் பிறக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மிகப்பெரிய தவம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் திருவாரூரில் பிறக்க முடியும். நம்மெல்லாம் சொல்லுவோம்ல, திருவாரூர் பிறக்க முக்தி, காசி இறக்க முக்தி, தில்லை தரிசிக்க முக்தி, அண்ணாமலை நினைக்க முக்தி, அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். அதில் திருவாரூரில் பிறக்கிறதுக்கு பெரும் தவம் செய்திருக்க வேண்டும். அதனால தான் பிறக்க முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் பிறந்தவர் தான் நம்மளுடைய தண்டியடிகள். அவருடைய மரபு அப்படின்னு பார்த்தா வேளாளர் மரபு.
அவருக்கு பிறவியிலேயே பார்வை இல்லை. கண் பார்வை இல்லாதவர் தான் நம்மளுடைய தண்டியடிகள். ஆனால் அகக்கண்ணால் தினமும் புறக்கண்ணால் இறைவனை பார்க்க முடியாட்டாலும் அகக்கண்ணால் தினமும் இறைவனை தரிசித்து அந்த திருவாரூர் தியாகராஜ பெருமானை கடம்பக்கநாதர் இதிவிடங்க பெருமான், நமக்கு 2 ராஜாக்கள் இந்த உலகத்தில், ஒன்று நடராஜா, இன்னொருத்தர் தியாகராஜா. அப்பேற்பட்ட தியாகராஜாவுடைய அந்த திருக்கோயிலில் தினமும் அகக்கண்ணால் அவரை வழிபட்டு வந்திருக்கார். புறக்கண் தெரியாவிட்டால் என்ன, பெருமானை அகக்கண்ணால் தரிசிக்கக்கூடிய பெரும்பாக்கியம் பெற்றவர் தான் நம்மளுடைய தண்டியடிகள் நாயனார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, திருவாரூர் குளம் நமக்கெல்லாம் தெரியும், கமலாலய குளம். சுந்தரமூர்த்தி நாயனார் 12,000 பொன் பெற்று மணிமுத்தாரில் இட்டு இங்கே திருவாரூர் கமலாலய குளத்தில் வந்து எடுத்தார்னு பார்க்குறோம். மிகப்பெரிய குளம், கோயில் 12 வேலி குளம், 12 வேலின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய அற்புதமான குளம். அந்த குளத்தில் பார்த்திங்கன்னா சமணர்கள் ஆதிக்கம் அதிகமாக இருந்து சமண் பாளிகளை வந்து அந்த குளத்தை ஆக்கிரமித்து கட்டியிருக்காங்க. அப்போ இதை வந்து அவர் உணர்றார். கண் பார்வை இருந்து நாமெல்லாம் உணர்ந்து திருப்பணி செய்கிறோமான்னா செய்கிறதில்ல. கண் பார்வை இல்லாத நம்மளுடைய தண்டியடிகள் நாயனார் என்ன பண்ணுறாரு, அதை உணர்றார். அந்த அற்புதமான திருவாரூர் குளம் இல்லையா, அந்த குளத்தை வந்து காப்பாற்றணும், குளத்தை வந்து நம்ம தூர்வாரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, குளத்தை வந்து முதல்ல தூர்வாரணும்னு நினைக்கிறார். அவருக்கோ கண் பார்வை தெரியாது, பிறவி குருடர். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த தூர்வாருவதற்காக 2 பெரிய தறி கம்புகள் எடுத்துகிட்டு வந்து ஒன்றை நடு குளத்தில் ஊன்றார், நல்லா அரைந்து வச்சிட்டார். இன்னொன்று குளத்துக்கு வெளியில் வந்து அந்த தறிக்கம்பை வந்து அரைந்து வச்சுருக்கார். அந்த குளத்து நடுவில் இருக்க தறிக்கும் வெளியில் இருக்க தறிக்கும் ஒரு கயிறு கட்டிட்டார். மண்வெட்டியும் ஒரு கூடையும் எடுத்துக்கிட்டார். அந்த வெளியில் இருக்க அந்த கயிறை பிடித்து கொண்டே உள்ளே போய் அந்த குளத்தை தூர்வாயி அந்த சேரெல்லாம் அள்ளிக்கொண்டு அந்த கயிறை பிடித்து கொண்டே வெளியில் வந்து கொட்டுவார். திரும்ப அதே மாதிரி கயிறை பிடித்து கொண்டே உள்ளே போவார். அந்த சேர் சகதியெல்லாம் தூர்வாரி கொண்டு வந்து கயிறை பிடித்து கொண்டே வெளியே. இதுதான் அவர் செய்யக்கூடிய திருப்பணி. இதை நம்ம நினைத்து பார்க்கவே முடியாது. ஏன்னா கண்ணிருந்தும் நாமெல்லாம் அதெல்லாம் செய்கிறதே இல்லை. வெறும் வாயிலே நம்மலாம் பேசுகிறோம். கண் இல்லாத நம்ம தண்டியடிகளுடைய அந்த அன்பு, திருப்பணி செய்யணும், இந்த திருக்குளத்தை தூர்வாரணும் அப்படின்னு அவருடைய அன்பினால், அன்பின் மிகுதியினால் அவர் வந்து செய்யக்கூடிய அந்த செயல், அதை உணராத அந்த சமணர்கள் வந்து பார்க்குறாங்க. பார்த்து என்ன சொல்கிறாங்க, உனக்கு என்ன கண்ணு தான் தெரியாதுன்னு நினைத்தோம், உனக்கு எதுவுமே தெரியாது போல இருக்குது, நீ இந்த மாதிரி அல்றதுனால என்ன ஆகும் தெரியுமா, சிறு சிறு உயிரினங்கள்லாம் இறந்து விடும், நீ இதை செய்யக்கூடாது, தூர்வாரக்கூடாது என்று சொல்லி சமணர்கள் வந்து தடுக்கிறாங்க. அப்போ தண்டியடிகள் சொல்கிறாரு, கல்லுக்குள்ளே இருக்க தேரைக்கும் பெருமான் வந்து உணவு கொடுக்குறவர், அவருக்கு எல்லாமே தெரியும், என்னை மட்டும் இல்லை, சிறு பூச்சிகளை மட்டும் இல்லை, உங்களையும் காப்பாற்றுற அவர் தான். அதனால் நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நான் தூர்வாடுற பணியை நான் நிறுத்த போகிறதில்ல என்று சொல்லி வைராக்கியமாக அந்த தூர்வாரக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டு இருக்கின்றார். அப்போ அந்த சமணர்களுக்கு மிகுந்த கோபம் வருது, நம்ம சொல்லியும் கேளாமல் செய்து கொண்டு இருக்கின்றாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் நட்டு வைத்திருந்த அந்த தறியை பிடுங்கி எறிந்து, அவர் கையில் வைத்திருக்க மண்வெட்டியும் அந்த கூடையும் பிடுங்கி எறிந்து, அவருக்கு வந்து உனக்கு கண்ணு தான் தெரியாதுன்னு நினச்சோம், நாங்கள் சொல்கிறதும் உனக்கு கேட்கலையா, இந்த பூச்சிகள்லாம் இறந்துரும்னு நாங்கள் சொல்கிறோம், உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம், அதை நீ புரியாமல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டினோடனே அவர் என்ன பண்ணுறாரு, பெருமானுடைய அந்த பெரும் கருணையினால் எனக்கு கண் வந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள், உங்களுக்கு கண் போனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு கண் பெற்று காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களோ நீ பெருமானுக்கு பணி செய்கிறையே, அவர் உனக்கு கண்ணை கொடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, பெருமானுடைய பெருங்கருணையினால் எனக்கு கண் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கண் வந்தால் நாங்கள் ஊரை விட்டே போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது
என்ன பண்ணுறாருன்னா, பெருமான் வந்து சோழமன்னுடைய கனவுல போய் தோன்றி இந்த மாதிரி நம்மளுடைய அன்பன் தண்டியடிகள் வந்து இந்த மாதிரி திருக்குளத்தை தூர்வாரக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கின்றான். இடையூறாக இந்த சமணர்கள் போய் அவருக்கு தடுக்கிறாங்க. நீ போய் பார்த்து நாளைக்கு அவருக்கு கண்ணொளி பெறப்போகுது, என்னுடைய திருவருளால் நீ போய் பார்த்து சமணர்களை தண்டிக்கணும், அந்த திருப்பணியை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கனவுல போய் சொல்லிடுறாரு. உடனே சோழ மன்னன் வந்துடுறான். அதிகாலையில் எழுந்து வரும்பொழுது தண்டியடிகள் வந்து வழக்கம் போல் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார். மன்னன் பார்த்து வணங்குறான். அவரும் தண்டியடிகளை வணங்கி, அப்போ இந்த சமணர்களும் வந்துடுறாங்க. இந்த நடந்த சம்பவத்தை வந்து மன்னனுக்கு தெரியும். இரவில் கனவுல வந்து சாமி சொன்னது. அதனால் தண்டியடிகளை நோக்கி கண் பெற்று காட்டும் அப்படின்னு சொல்கிறார். பெருமானுக்கு கண் தெரியாத நிலையிலையும் இந்த வைராக்கியமாக நீ இந்த திருப்பணி செய்கிறாயே, பெருமானுடைய திருவருளால் கண் பெற்று கண்ணொளி பெற்று காட்டு அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சமணர்கள் இருக்கும் பொழுது, பெருமானே நான் உன்னை உண்மையாக உன்னுடைய அடியாராக இருந்தால் கண்ணொளி பெறட்டும்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா, அந்த திருக்குளத்தில் கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே குப்பி அப்படியே திருக்குளத்தில் மூழ்கி எழுந்திருக்கிறாரு. பெருமானுடைய பெரும் கருணையினால் அவர் கண்ணொளி பட்டு அப்படியே பார்க்குறாரு. பெருமானுடைய அந்த திருக்கோபுரத்தை பார்க்குறாரு, குளத்தை பார்க்குறாரு, மன்னனை பார்க்குறாரு. மன்னன் வந்து அப்படியே வணங்குறான். அந்த சமணர்களுக்கெல்லாம் கண்ணொளி மறைந்து விட்டு, பிறவி குருடராக இருந்த தண்டியடிகளுக்கு கண்ணொளியை கொடுத்த சாமி அவருக்கு இடையூறு செய்த அந்த சமணர்களுக்கு கண்ணொளி போய்விட்டது. அப்போ மன்னன் வந்து வணங்கி அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த சமன் பாலிகளையெல்லாம் நீக்கி அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த குளத்துக்கு தூர்வாரி குளத்தை தூய்மை செய்து பெருமானுக்காக சிறப்பாக இருக்க வேண்டும் குளம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த பணியை வந்து செய்கிறாரு. மன்னனும் அதுக்கு உதவி செய்து அவருடைய அந்த திருப்பணியை சிறப்பாக செய்து முடிக்கின்றார்கள். சமணர்கள் கண் பார்வை இழந்து நாட்டை விட்டே சென்று விடுகின்றார்கள். இதான் நம்மளுடைய தண்டியடிகள் நாயனாருடைய அந்த அற்புதமான செயல். இந்த செயலை நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, கண்ணொளி இருக்கக்கூடிய நாமளே வந்து இந்த காரியங்கள்லாம் செய்கிறோமான்னா செய்கிறதில்ல. அப்போ தண்டியடிகளுடைய அந்த அன்பு எத்தகைய அன்பு, எத்தகைய வைராக்கியம், அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். பேர்பட்ட வைராக்கியம் உடைய சிலர்கள் தான் நம்மளுடைய நாயன்மார்கள். சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய வைராக்கியம் உடையவர்கள் நம்மளுடைய நாயன்மார்கள். அதனால தான் அவர்களுடைய அருள் வரலாற்றை நாம் தொடராக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் தண்டியடிகளுடைய அந்த அருள் வரலாற்றை நாம் சிந்தித்தோம். அதுக்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் அடியேன் நன்றியையும் வணக்கத்தையும் முக்கரணங்களால் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.